ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் ரொம்ப சத்தான வாழைப்பூ கைமா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஈவினிங் காஃபி டீயோட ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதை சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடவும் சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். வாழைப்பூ வடைக்கு 150 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி இதை நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வாழைப்பூ சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். வாழைப்பூ ஒரு விசில் விட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப கசகசன்னு வைக்கல, இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இதை நாம் பருப்போடு சேர்த்து ஆட்டிக்கணும். பருப்பை முதல்ல மசாலாலாம் சேர்த்து ஆட்டிட்டு அப்புறமேட்டு இதை போட்டு ஒரு சுற்று ஓட்டிக்கிட்டால் போதும். இப்போ பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்தா அளவுக்கு பருப்பை அப்படியே வச்சுக்கலாம். இருங்க இஞ்சி இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு, சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, இது கூட ஒரு பச்சை மிளகாய், சின்னதாக 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு பட்டை, ஒரு லவங்கம், இது கூடவே பெருங்காயத்தூள், இது கூட கொஞ்சமாக உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன். கரகரப்பாக அரைச்சிக்கலாம், நைஸாக அரைக்கக்கூடாது, கரகரப்பாக அரைக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. குட்டி பையன் வந்துட்டான், ஸ்கூல்லேருந்து கத்திக்கிட்டே இருக்கான். இது கூட வேக வச்ச வாழைப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து ஒரு சுத்து மட்டும் ஓட்டிக்கலாம். இப்போது இந்த கடலைப்பருப்போட அந்த அரைச்சி வச்சதை இதில் சேர்த்து இப்போது இது கூடவே இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை இதையெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வடையை தட்டி போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டிக்கணும். இப்போ காஞ்ச எண்ணெயில் இதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்துட்டுருக்கு. மீடியம் ஹீட்லேயே வேகட்டும். பாருங்கள், இதெல்லாம் திருப்பி போட்டுடலாம். பாதி அளவு வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். திரும்பவும் ஒரு தடவை போட்டு எடுத்தால் கிறிஸ்பியாகவே இருக்கும் வடை. இப்போது எடுத்துடலாம். அடுத்த செட்டு வெந்துட்டுருக்கு, அதையும் இதே மாதிரியே பாதி வெந்ததையும் எடுத்துடலாம். இப்போது எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்த இந்த வடையெல்லாம் திரும்பவும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வடை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். கிறிஸ்பியாக வாழைப்பூ வடை முருகலாக ரெடி ஆயிடுச்சு. காஃபியோட இந்த வாழைப்பூ வடையை சாப்பிட்டா வேறு லெவலுங்க. சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வடை. இது வந்து வேக வச்சு செஞ்சதுனால இந்த டேஸ்ட்டில் இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ
அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.